செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவை, மன மகிழ்ச்சியான அந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாமல் நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. காலை தோறும் புதிதாக இருக்கிறது காய் ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. எத்தனையோ விபத்துகள், ஆபத்துகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் இவைகற்றின் மத்தியிலே கர்த்தர் இந்த நாளை காணும்படியாக ஜீவனை தந்திருக்கிறார். சுகத்தை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், தேவைகளை சந்தித்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் தேடுங்க. அந்த குஷ்டரோகி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படி திரும்பி வந்தார். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த நன்றி உணர்வோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்ன நடந்திருந்தாலும் அதற்கான தேங்க்ஸ் சொல்கிற நேரமாக இது காலை இருக்கட்டும். அதிகாலையிலே அவருக்கு நம்ம துதியும் ஸ்தோத்திரங்களோடு கூட நம்ம நன்றியும் நாம் செலுத்தி அவரை தேடும் பொழுது அந்த நாளை இன்னும் ஆசீர்வாதமாக மாற்ற ஆண்டவர் பிரியப்படுவார். ஆண்டவரே, எங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏற்றுக்கொண்டு இந்த நாளின் ஆத்மா ஆகாரத்தை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கைகளை உயர்த்தி உங்களுக்கு என்ன அவசரமோ, அவசியமோ, வேண்டுதலோ, ஜெபமோ, மன்றாட்டோ ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில், என்னுடைய சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றம் வேணும். பரிசுத்தமாய் நான் வாழ வேண்டும். தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும். என் குடும்பம் கட்டப்பட வேண்டும். என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட வேண்டும். பிள்ளைகளை குறித்த பாரம் எங்களை நெருக்கிறபடினாலே
அவருடைய வாழ்க்கை சீராக கட்டப்பட வேண்டும். அசுத்தங்களுக்கும் தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் பிள்ளைகளை விலக்கி காத்து கொள்ளுங்க. அப்படியே உச்சந்தலையில் இந்த உள்ளங்கால் வரையில் ஏதாவது வலி இருக்கும்னா தலையில் கையை வச்சுட்டு இந்த வலிக்கிற இடத்துல கையை வைத்து, ஆண்டவரே அந்த பிள்ளை மேலே கையை வைங்க, அவங்க இல்லைன்னா கையை நீட்டுங்க, ஆண்டவரே நீங்கள் தொடுங்க, நாங்கள் கைகளை உயர்த்துகிறோம், இந்த வல்லமை புறப்பட்டு போகட்டும், அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் சீராகட்டும். அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால் அதை உடனடியாக சீர்படுத்துங்கன்னு சொல்லி சோமானு, சுகப்படுத்துங்கன்னு சொல்லி சோமானு. ஆண்டவரே சுகப்படுத்துங்க, ஆண்டவரே சுகப்படுத்துங்க. இந்த வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறதே நீங்கள். இந்த தழும்புகளாலே நாங்கள் சுகமானோம், சுகமானீர்கள் என்று சொன்னதே அப்படியே நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. திருமண வாழ்க்கை, வேலை வாய்ப்பு, பிள்ளைகளின் கல்வி, கல்லூரி வாழ்க்கை, குழந்தை பேரு, எல்லாவற்றுக்கும் உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, உண்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார், அவள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா பயத்திற்கும் இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த வசனத்தை வைத்தே நாங்கள் செபிக்கிறோம், நோக்கி பார்க்கிறோம், பதில் கொடுங்க. உங்கள் சத்துருக்களின் உட்புகுதலை நீங்கள் அழித்து போடுங்க. உங்கள் சத்துருக்கள் எதிராக நிற்கிறத கண்டும் காணாமல் இருக்காம ஆண்டவரே பெரும் கோபத்தோடு அவளை நீங்கள் எங்களை விட்டு அகற்றுங்க. அழிங்கன்னு நாங்கள் செபிக்கலை, அகற்றுங்கன்னு செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்ம இந்த 7வது மாதத்திலே சில சம்பவங்களை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே 38ஆம் வசனத்திலே, பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டுக்கு பிரவேசித்து, ஜெப ஆலயத்துக்கு உள்ள இது சாபத்தாக இருக்கலாம், ஓய்வு நாளாக இருக்கலாம். அவர் சீமோன் வீட்டுக்கு போனார், அழைக்கப்பட்டு போனார். இதுதான் நான் சொல்ல வருது, ஆங்கிலத்தில் அப்படிதான் இருக்கு. சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தார். கடும் ஜுரம். இன்றைக்கு முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் ஒரு சபை நடுவே கிரியை செய்கிறது மாத்திரமல்ல, பொதுவாக எல்லாருக்கும் அப்படின்னு அல்ல, இங்க தனிப்பட்ட வகையில ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் பிரவேசித்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கூட்டத்தில் மாத்திரம்தான், அந்த ஆலயத்தில் மாத்திரம்தான், அந்த ஆலய வழிபாட்டிலே மாத்திரம்தான், அல்லது உபவாச கூடுகையில் இரவு ஜெபத்திலே மாத்திரம்தான் என்பதாக இல்லாமல் அங்கேயும் நடக்கும். ஏன்னா அந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால நிரம்பி இருக்கும். ஆனால் அந்த கூட்டங்களுக்கு வர முடியாமல் வீட்டிலே வியாதியாய் படுத்து கிடக்கிறவங்க எத்தனை பேர்ல? ஜெப ஆலயத்திற்குள் வர முடியாத சூழல் ஏன் உருவாயிற்று? வியாதி தானே. இன்றைக்கு அநேகர் ஆலயத்திற்கு வராததற்கான காரணம் என்னவென்று பார்த்தா, நான் ரொம்ப இள வயதுல பேசின பிரசங்க எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுல ஒரு குடும்பத்தினர் என்னத்தை சந்திச்சாங்க, நான் அவங்களை சந்திச்சேன். அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், ஏன் நீங்க ஆலயத்துக்கு வருவதில்லை அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க சொன்ன வார்த்தை என்னை மிகவும் பாதித்தது. என் பெண்ணுக்கு திருமணம் ஆகலை, வயது 30 அடைந்து விட்டது. நாங்கள் எப்பொழுதெல்லாம் ஆலயத்துக்கு வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் சிலர் எங்களை பார்த்து கேட்பாங்க, வேண்டே கேட்பாங்க, எப்போ, ஏன் தாமதம், எதற்காக டிலே என்று கேட்டுக்கொண்டே இருந்ததுனால என் பெண் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி, நாங்கள் பரவாயில்லைங்க,
அவ வேற ஆலயத்திற்கு போக ஆரம்பித்து விட்டாள். அதாவது வேற ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அங்க முகம் தெரியாது, ரிலேஷன்ஷிப் இருக்காது, போனால் ஆண்டவரை வழிபடலாம், திரும்பி வரலாம் என்ற ஒரு நிலைமை. இன்னும் நம்முடைய திருச்சபைகள் காலியாக இருப்பதற்கான காரணம், அதாவது நம்ம குடும்ப திருச்சபைகள், நாம் மெம்பராக உறுப்பினராக இருக்கிற ஆலயங்கள் வெறிச்சோடி கிடப்பதற்கு காரணம் என்னன்னா, அந்த சபை மக்களே, விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள், பைபிள் வாசிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, அந்நிய பாஷை பேசுகிறவங்க, ஏன் இல்லை சாதாரண விசுவாசிகள் கூட சொல்கிறேன், வேலை கிடைக்கலையா, திருமணம் ஆகலையா, ஏன் இன்னும் குழந்தை பிறக்கல, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலையா, இந்த மேட்ரிமோனியில் ரிஜிஸ்டர் பண்ணலையா, ஏன் நீங்கள் இன்னும் இப்படியே தான் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன சரீரத்தில் குறைபாடு, ஏன் மெலிந்து போனீங்க, ஏன் உங்கள் முகம் வாட்டெல்லாம் இருக்குது, ஏன் அந்த நகை அணிஞ்சு வரல என்று பல கேள்விகளை கேட்டு பொது இடங்களிலே ஆண்டவர் அல்லது ஆலயத்திற்குள்ளே ஆண்டவர், பொது கூட்டங்களிலும் சரி ஆலயத்திலும் சரி ஆண்டவரை தொழுது கொள்ள வர இவங்கெல்லாம் தடை பண்ணப்பட்டிருக்கிறார்கள். என காரணம் அதுதான், அவங்க வீட்டில் அது நல்லது நடக்கலை. இன்னைக்கு பேதுரு வீட்டில் இருந்து எல்லா ஆலயத்திற்கு போனாங்க, ஆனால் பேதுருவின் மாமியை தவிர. காரணம் ஃபீவர். நீங்கள் வெறும் ஃபீவர் என்று மாத்திரம் எடுத்துக்கொள்ளாம அதை எடுத்து நிரப்புங்க. கடும் ஃபீவர் அப்படின்ற இடத்துல கடும் ஜுரம், அது பயமாக இருக்கலாம், ஃபியராக இருக்கலாம், ஆங்ஸைட்டியாக, மன அழுத்தமாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், குழந்தையின்மையாக இருக்கலாம், வேலையின்மையாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால வீட்டோடு வீடு முடங்கி கிடக்கிற அநேக விசுவாசிகள் என்று உண்டு. அவங்களுக்காக தான் இந்த பிரசங்கம். கோயிலுக்கு போகிறவங்க பற்றி அல்ல. கோயிலுக்கு போக முடியாமல் கஷ்டத்தோடு ஒரு பிள்ளை வந்து தவறாக ஒரு பெண்ணோட பழகி கூட்டிகிட்டு போயிட்டான், திருமணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போகிறத நிறுத்துவாங்க. ஏன்னா காரணம் அவ்வளவு அவமானம். மகா அப்படி செய்திருந்தா அந்த கோயிலுக்கு போவதை நிறுத்துவாங்க. அவ்வளவு அவமானம். இதெல்லாம் நடக்காமல் இருக்க நாம் ஜெபிக்கணும் ஒன்று. அல்லது ஒருவேளை இப்படி இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் என்று கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல செய்தி என்னன்னா, நீ பரவாயில்ல, நீ வரலன்னா பரவாயில்ல, நான் வரேன், நான் உன் வீட்டுக்கு வரேன், இடம் கொடுப்பியா? ஏதோ வாசற்படி நின்று கதையை தட்டுகிறேன். அவர் ரொம்ப சென்சிட்டிவ், உங்களுக்கு தெரியும். கதவை திறந்தா உள்ள வருவார், இல்லைன்னா அவர் போயிடுவார். உங்களுக்கு தெரியும், அந்த வசனம் தெரியும், உன்னத பாட்டில் என்எஸ்ஸரை தேடினேன் காணோம். அவர் தட்டுறப்போ இந்த அம்மா தூங்கி கொண்டிருந்தாங்க. இந்த அம்மா போர்வை போட்டு நல்ல உறக்கத்தில் நான் இனி எழுந்திருக்க முடியாது என்று நிலையில் இருந்தாங்க. ஸோ அவர் வர இடம் கொடுக்க வேண்டும். இவங்க இடம் கொடுத்தாங்க. இடம் கொடுத்து மாத்திரமல்ல, வேண்டி கொண்டாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் இந்த குடும்ப ஜெபம் இல்லை. அது ரொம்ப வருத்தத்தோடு நான் சொல்லுகிறேன். காரணம், குடும்பமே ஒற்றுமையாக இல்லை. குடும்பத்தில் கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், ஈகோ, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ரிலேஷன்ஷிப் இல்லை, நல்ல புரிதல் இல்லை ஒரு பக்கம். பிள்ளைகள் மறுபக்கம். ஒரு பிள்ளை ஃபோனோட சுற்றுது, இன்னொரு பிள்ளை படித்து கொண்டு இருக்கிறது, இன்னொரு பிள்ளை டிவி பார்க்குது, சினிமாவுக்கு போகுது, பார்ட்டி போகுது, வெளியிலே போகுது. அப்பாவும் அதே மாதிரி தான். அம்மாவும் ரொம்ப லேட்டாக வந்த உடனே அவங்க வேலைக்கு போகிறவங்க இருந்தாங்கன்னா அவ்வளோதான். அதோட ஈவினிங் அவங்கள வந்து நீங்கள் மற்றவர்களோடு கூட உரையாடுறதை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு சூழலில் இன்றைக்கு நான் சொல்கிறேன், எழுதி வச்சு சொல்கிறேன், எந்த குடும்பத்தில் ஒரு 4 பேரோ 5 பேரோ உட்கார்ந்து பேசுகிற அளவுக்கு, அல்லது சாப்பிடுகிற அளவுக்கு, அல்லது ஏதோ ஒரு கலந்துரையாடல் நடக்கிற அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக எந்த நாட்களில் எந்த வீட்டிலும் இல்லை. அதில் ரொம்ப முக்கியமாக
நம்ம பைபிளில் படிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், குடும்பத்தை பற்றி ஒரு அக்கறை நமக்கு உண்டு. கிறிஸ்தவ குடும்பங்களிலே இல்லை. வாய்க்கிடையே நான் கூட பேசலாம், என் குடும்பத்தில் கூட இல்லை. அதனால் நான் அதை உண்மையாகவே மனம் வருந்து தான் சொல்கிறேன். அதை நம்ம ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு கூட இடைப்பட்டு என்னோடு கூட பேசுகிறது மாத்திரமல்ல, உங்களோடு கூட கொண்டு இருக்கிறார். குடும்பமாக வேண்டுதல் செய்ய வேண்டும். அதை நம்ம முன்னெடுப்போம். வருஷத்தின் துவக்கத்தில் இப்படி ஒரு பொருத்தனை செய்திருப்போம். ஒரு வாரம் ஓடி இருக்கும், ஏன் ஒரு 30 நாள் ஓடி இருக்கும். அதன் பிறகு அவ்வளோதான், முடிந்து போயிற்று. இன்னைக்கு ஜெபிக்கிறதே கடமையாக வைத்து கொண்டு ஏதோ காலையில் ஒரு ஜெபம் முழங்கால் நின்று, அப்போ இரவு படுக்க போகும்போது ஒரு ஜெபம், ஒரு சின்ன ஜெபம் போதும். போகும்போதெல்லாம் அப்படியே ஏதாவது கோயிலை பார்த்தோம்னா அப்போ தான் ஞாபகம் வரும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவ்வளோதான். இன்றைக்கு வேண்டிக் கொள்வது என்பதே அரிதாய் போயிற்று, ஜெபிப்பதே அரிதாய் போயிற்று. அதற்கு பல காரணங்கள் நாம் சொல்லலாம். ஆனால் எந்த காரணத்திலையும் ஜெபத்தை நிறுத்த வேண்டாம் என்பதுதான் நமக்கு தினந்தோறும் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். அது நமக்கு நல்லதுக்காக அவர் சொல்கிறார். ஜெபின்னா அவர் என்ன நன்மை அடைய போவதில்லை, நாம் தான் நன்மை அடைய போகிறோம் என்பதை நாம் விளங்கி கொள்ளலாம். ஜெபிக்கலைன்னா, கேட்கலைன்னா பெற்றுக்கொள்ள மாட்டோம். கேட்டால் பெற்றுக்கொள்வோம். இதில் யாருக்கு லாஸு? நமக்கு தான். சரி, அடுத்து அவர் அவரிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். இங்கே நிறுத்திட்டு, நான் பழைய ஏற்பாட்டில் ஏதாவது ஃபீவர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தேடலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு 3 இடங்களிலே ஃபீவர் பற்றி இருக்கு. ஆனால் டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்டில் இருக்குது. அதில் 2 கான்டெக்ஸ்ட் வேறு, ஒரு கான்டெக்ஸ்ட்டு பார்க்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தர் உன் ஈலையினாலும், அது என்னன்னே தெரியல, சத்தியமாக தெரியல, ஈலையினாலும் காய்ச்சலினாலும், ஆங்கிலத்தில் பார்க்கணும் சரிங்களா, ஈலையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சினாலும் கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் வாதிப்பார். நீ அழியும் மட்டும் இவைகளை உன் பின் தொடரும். எல்லாமே எதிர்மறையாக தான் இருக்குது. நான் இதையும் கூட ஆண்டவர் வாதிப்பார் என்று தான் போட்டிருந்தது. சரி, அதை விட்டுடலாம். லெவிட்டிகஸ், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அதிலும் இப்படி தான். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த 3 இடத்துல காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வாதையினாலும் கொள்ளையினாலும் அப்படின்னு சொல்லி பல வார்த்தைகளை பார்க்கணும். அப்போது ஒரு ஃபீவர் எதுக்கு வந்து உள்ள ஒரு டிஸார்டர் நடக்குது. வைரஸ் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற நல்ல வைரஸோட ஒரு கெட்ட வைரஸ் போராடுது. அப்படி கெட்ட வைரஸ் போராடும் பொழுது உடல் உஷ்ணத்தை கக்குது. இதுதான் சிம்டம் என்று சொல்லுவாங்க. இதுவே விஷ காய்ச்சலாக இப்போ கொரோனா வந்தது. அப்போது வந்தப்போ டெம்பரேச்சர் 107 115 இருந்தால் பயங்கர கஷ்டம். இன்றைக்கு கூட 104க்கு மேலே இருந்தாவே ஆக்சிஜன் லெவல் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. ஸோ இதெல்லாம் வைரஸ் உடைய கொள்ளை நோயின்னு சொல்லுவோம்ல, வாதை, இதையுடைய வெளிப்பாடு தான். நமக்கு ஒரு கடுஞ்சொரம், இது ஒரு வைரல் ஃபீவர் மாறி இல்லை, இது வந்து ஒரு 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 கொடிய ஒரு ஜுரம், மரணத்துக்கு ஏதுவான ஒரு ஜுரம். அப்படிப்பட்ட ஒரு ஜுரத்தை பைபிளில் ஒரு 4 இடத்துல நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போது அதுக்கப்புறம் நியூ டெஸ்ட்மென்ட் இன்னும் நான் பார்க்கல. இது வரைக்கும் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்,
உபாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நீங்கள் வீட்டில் வாசித்து அதை கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. உடனே அது நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். 3 குறிப்பு. 1, ஜீசஸ் கேர்ஸ் ஃபார் த ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்னைக்கு அடிப்படை ஒரு திருச்சபை நல்லா இருக்கணும் அல்லது ஒரு சமூகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபேமிலி நல்லா இருக்கும். இன்னைக்கு சாத்தான் எங்கே கை வைக்கிறான்னா ஃபேமிலியில் தான் கை வைக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் கெட்டு போவதற்கான காரணம் அல்லது விசுவாசத்தை விட்டு விலகி போவதற்கான காரணம் நம்ம ஏன் ரொம்ப டிப்ரெஷன், ஃபியர், ஆங்ஸைட்டி, மரணத்தை தழுவுவதற்கான காரணமே ஃபேமிலி குறைபாடு தான். அதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த என்ன சொல்லுவோம், ரிலேஷன்ஷிப்பில் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான காரணங்கள், அதில் பிரிகிற குடும்பங்கள், இப்படி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா அம்மாவே எப்படி தப்பு பண்ணும் பொழுது நாங்கள் ஏன் தப்பு பண்ணக்கூடாது என்று சொல்லி இவங்க ஒரு ஒரு அஃபேர் வச்சுக்கிட்டு அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு இவங்க வாழ்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லணும்ல. அதனால் எல்லா ஆத்துமாக்களுக்கும், அது எவ்ரி இண்டிவிஜுவல், அது கணவனாக இருந்தாலும் எவ்ரி இண்டிவிஜுவல், மனைவியாக இருந்தாலும் எவ்ரி இண்டிவிஜுவல், அவனவனு தக்கதாக பலன் அவனோடு கூட வருகிறது. அந்த தண்டனைக்கு உட்படுத்தப்படுவான். யாரும் எஸ்கேப் ஆகவே முடியாது. இதை பாதிக்கப்படுறது ஃபேமிலி தான். அதனால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, ஜீசஸ் கேர்ஸ் ஃபார் த ஃபேமிலி. உள்ளே வராரு. உள்ளே வந்தோன்னே இதை மட்டும் பார்க்கல, அவர் குழந்தையின்மை பார்க்குறார், அவர் வேலையின்மை பார்க்கிறார், அவர் குடும்பத்தில் இருக்கிற பிரிவுகளை பார்க்கிறார், வியாதியை பார்க்கிறார், கடனை பார்க்கிறார், வீடு அலங்கோலமாக இருக்குது, வீடு உங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை வாங்கணும் பார்க்குறார், நம்ம சிறுமையை பார்க்கிறார், எளிமையை பார்க்கிறார், பக்கத்து வீடுகளிலே காணப்படுகிற குழப்பங்கள் எல்லாம் பார்க்கிறார். அவர் அனுமதிச்சிட்டா he will care. அவர் நமக்காக பரிதபிக்கிற, மனதுருகுகிற ஆண்டவராக இருக்கிறார் குடும்பத்திற்காக. இரண்டாவது, bring to Jesus. நான் சொன்ன ஏற்கனவே எல்லாத்தையும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஒன்று விடாமல் சொல்லுங்கள், தினந்தோறும் சொல்லுங்கள். அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் சொல்லுங்கள். சின்னதாக சொல்லுங்கள். ஒன்றும் பெரிய பெரிய பிரசங்கம் ஆண்டவருக்கு தேவையில்லை. பெரிய நீண்ட ஜெபம் ஆண்டவருக்கு தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கொண்டே இருங்க. ஆண்டவரை நினைவுபடுத்தி கொண்டே இருங்க. மூன்றாவது, ஜீசஸ் ஆஸ் அத்தாரிட்டி. அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அவர் ஜலத்தின் மேலே, அவர் ஆவியின் மேலே, அசுத்த ஆவிகள் மேலே, மரணத்தின் மேலே, இதை தான் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அதனால் வியாதியின் மேலும் அவருக்கு அதிகாரம். அவர் சொன்னால் அது நிற்கும், சுகமாகும். அவர் தொட்டால் சுகமாகும். இது யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஆமாம், ஜீசஸ் இன்றைக்கும் நேற்றும் இன்றும் என்றும் அவர் குணமாக்குறாவே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் மருத்துவமனைக்கு போய் எத்தனையோ சாட்சிகள் என்னால் பார்க்க முடியும். மருத்துவர்களாலே குணமாக்க முடியாத சில வியாதிகளை குணமாக்கி இருக்கிறார். அதே போல் எல்லா டெஸ்ட்டும் அவமாக்கி இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. கேன்சர், அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டார். ஒரே நிமிஷத்தில் க்ளீன் பண்ணார். இதெல்லாம் என்னுடைய சாட்சியில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் பிசாசை அப்படியே ஓட விரட்டி இருக்கிறார். அதையும் நான் சொல்லியிருக்கிறேன். இயற்கை இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிற இயற்கை பிரச்சனைகள் எல்லாம் நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அதை நமக்கு சாதகமாக மாற்ற அவர் உண்மையாகவே வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது, கடைசியாக ஒன்று, ட்ரூ ஹீலிங் லீட்ஸ் டு சர்வீஸ்ன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடனே அவள் எழுந்து ஆண்டவரை பணிவிடை செய்தார். அவர்களுக்கு பணிவிடை செய்தார். இதுதான் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். கடைசியா அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும், சர்வீஸ் பண்ண வேண்டும். இதை நாம் ஒரு பொருத்தனையோடு கூட செய்யலாம். இப்போ கேட்கணும், வேண்டுதல் செய்யணும். ஆண்டவரே, நான் உனக்கு பணிவிடை செய்கிறேன். என்னுடைய கொடும் ஜுரத்திலிருந்து, கொடும் பிரச்சனையிலிருந்து
கடும் பிரச்சனையிலேருந்து, கடும் வியாதி, கடும் உபத்திரம், கடும் தரித்திரம், கடும் சாபம், மரணக்கட்டு இவற்றிலிருந்து விடுதலை ஆக்குங்க. நான் உமக்கு சேவை செய்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இந்த ஊழியத்தை ஆரம்பித்தவர் நீர், இதை நடத்த உண்மையாக இருக்கிறேன். இதற்கு கொடுக்கிற பிள்ளைகளையும், கொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, கொடுக்க போகிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவளிடத்தில் நீர் பேசி, நீர் இதற்கு பங்காளர்களாக மாற்றித்தார். அநேகர் இதில் பங்கு பெற, சப்ஸ்கிரைப் பண்ண, அநேகர் தொடர்ந்து பார்க்க உதவி செய்யும். இப்படி வருகிற காலை தாட் கூட உங்கள் கையிலேருந்து வருகிற தாட்டாக இருக்கட்டும். இது ஒரு மனுஷனுடைய பேச்சாக, வார்த்தையாக, செயலாக இருக்கவே கூடாது. இதில் கிரெடிட் எந்த மனிதனுக்கும் போகவே கூடாது, கர்த்தருக்கே போக வேண்டாம். அதனால் இன்றைக்கு சுகவீனமாக இருக்கிற, பலவீனத்தோடு இருக்கிற, கடும் ஃபீவர், கடும் ஜுரம், கடும் ஃபியர், கடும் ஆங்ஸைட்டி, கடும் டெப்ட், கடுமையான குறைவுகள், கடுமையான அழுத்தங்கள், வேலை இழப்புகள், கடுமையாக இருக்கிற இந்த குழந்தை பெறுகிற பாக்கியங்கள், திருமண காரியங்கள், இவற்றுக்கு எங்கள் குடும்பத்தில், ஃபேமிலியில் ஒரு பெரிய அற்புதம் செய்யுங்க. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்றிணையட்டும். ஒரே ஒரு ஜெபம் ஆண்டவர், குடும்பமாக இணைந்து செபிக்கிற அந்த நேரத்தை நாளை நீங்கள் ஏற்படுத்துங்க. ஏன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி தோற்று போயிட்டோம். நீங்கள் உருவாக்குங்க. அதை நீங்கள் எங்கள் மத்தியில் பிரகடனப்படுத்திருக்கீங்க. அதை நாங்கள் அனுசரிக்க எங்களை உதவி செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருங்க. இந்த நாளில் பிறந்த நாளை, திரும்ப நாள் அனுசரிக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கொடுக்குறோம் உங்கள் கைகளில். எங்கள் பிரயாணங்கள் எல்லாம் உங்களுடைய கருத்தில் கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை கொடுக்குறோம். தாறுமாறா புத்தி கெட்டு போய் சாக்கடையில் விழப்போகிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி எடுங்காண்டு. இதுதான் எங்களுடைய தினந்தோறும் ஜெபமாக இருக்கணும். நல்ல வாழ்க்கையை கொடுங்க. சீர்கெட்டு போன வாழ்க்கையை விட்டு ஆண்டவர் திருமண காரியங்களில் நீர் உதவி செய்யுங்க. தவறான முடிவுகள் எதுவும் எடுக்காதபடிக்கு என் தேவன் காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. குட் மார்னிங்.